இதிலிருந்து நான் தொடங்க வேண்டும். அதனால் அவர் டோஜுடன் இலவசமாக வேலை செய்கிறார். அவர் தனது வாழ்க்கையின் பெரும் பகுதியை நிறுத்தி வைத்துள்ளார். மேலும் நீங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு ட்விட்டரை வழக்கு தொடர்ந்தீர்கள். நீங்கள் அவரை 10 மில்லியன் செலுத்த செய்தீங்களா? அது சரி. அவருக்கு முன்பே நான் வழக்கு தொடர்ந்தேன். ஆம் 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 அவர்கள் என்னை மிகவும் பாதித்தார்கள். நான் வழக்கு தொடர்ந்தேன். அவர்கள் பணம் செலுத்த வேண்டி இருந்தது. ஓகே, அவங்க 10 மில்லியன் உடன்பாட்டை செலுத்தினர். அதனால நீங்கள் சரி இருக்கிறீர்களா? நான் அதை வழக்கறிஞர்களுக்கும் ட்விட்டரை நடத்தும் குழுவுக்கும் விட்டுட்டேன். அதனால நான் சொன்னேன், நீங்கள் சரியானது என்று நினைப்பதை செய்யுங்கள். அது பொருத்தமாக இருக்குது. அது சரியாக இருக்கிறது, அது உடன்பாடாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். அதற்கும் அதிகமான பணம் பெற முயன்றேன். நீங்கள் சட்டத்தின் அவருக்கு நீங்கள் இதை செய்ய வேண்டும். அவர் பெரிய தள்ளுபடி பெற்றார். அவருக்கு அதை பற்றி தெரியாது என்று நினைக்கிறேன். அவர் உங்களின் ஒருவராக மாறிவிட்டார். நீங்கள் ஊடகங்களை படித்து நம்பினால் உங்கள் சிறந்த நண்பர்களில் ஒருவராகுங்கள். அவர் இலவசமாக வேலை செய்கிறார். நான் அதிபரை நேசிக்கிறேன். அதை பற்றி தெளிவாக இருக்க விரும்புகிறேன். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தெரியும். நான் அதிபரை நேசிக்கிறேன். அதிபர் ட்ரம்ப் நல்ல மனிதர் என்று நினைக்கிறேன். அவரும் நீங்கள் அறிந்தவரை. அவர் அதை சொன்ன விதம் நல்லது தெரியுமா? அதில் ஏதோ நல்லது இருக்கிறது. ஆம், இருக்கிறது. நீங்கள் அறிந்தவரை. எனவே அதிபர் ஊடகங்களில் மிகவும் அநியாயமாக தாக்கப்பட்டுள்ளார். இது உண்மையில் அதிர்ச்சியூட்டுகிறது. நான் இதுவரை அதிபருடன் நிறைய நேரம் செலவிட்டேன். ஒருபோதும் அவர் கொடூரமாக அல்லது தவறாக ஏதாவது செய்ததை நான் பார்த்ததில்லை. ஒருபோதும் இல்லை. நீங்கள் அறிந்தவரை நான் அவரை 30 ஆண்டுகளாக அறிவேன். ஆம், மற்றும் அவர் எடுத்துக்கொண்ட அளவுக்கு யாரையும் நான் பார்த்ததில்லை. ஆம், நாங்கள் இதை விவாதித்தோம். நான் கேட்டேன், நீங்கள் இதை எப்படி சமாளிக்கிறீர்கள்? என்கிட்ட தேர்வு இருந்ததா? நீங்கள் எனக்கு அதை சொல்வீர்கள். நான் என்ன செய்ய போகிறேன்? இதை பற்றி கவலைப்படவா? பின்னர் 2 கொலை முயற்சிகளால் முடிவடைந்தது. இது உங்கள் ஆதரவை ஏற்படுத்தியது. நான் அதை எப்படியும் செய்ய போனேன். ஆனால் அது ஒரு தூண்டுதல் நிகழ்வு. அது கொஞ்சம் வேகமாகியது. ஆம், படுகொலை செய்யப்பட்ட நாள். அதை நான் அறியவில்லை. ஆம், நான் அதை வேகமாக செய்தேன். ஆனால் நான் அதை எப்படியும் செய்ய போனேன். ஐயா, அதிகாரத்துடன் ஜனாதிபதி, ஏலான் பற்றி மக்கள் கொஞ்சம் மட்டுமே அறிவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏலான் பற்றி அவர்கள் எல்லாவற்றையும் அறியவில்லை என்று நினைக்கிறேன். ஏனெனில் இந்த நேர்காணலுக்காக நான் ஆய்வு செய்து தயாரித்த போது நான் உங்களை பற்றி அறியாத பல விஷயங்களை கற்றுக்கின்றேன். மக்கள் டெஸ்லா பற்றி நினைப்பார்கள் என்று நினைக்கிறேன். டெமோக்ராட்கள் உங்களை பற்றி கெட்டவாறு பேசுகிறார்கள் மற்றும் நாட்டை உங்களை வெறுக்கச் செய்ய முயற்சிக்கிறார்கள். மக்கள் உங்களை சிறிது சிறிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் அறிந்து கொண்ட நபர் மற்றும் இப்போது அதிக நம்பிக்கையை வைத்துள்ள நபர் உங்கள் வாழ்க்கை வரலாற்றின் சிறிய பகுதியை பேபால் மூலம் தொடங்கி டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், நியூராலிங்க் ஆகியவற்றில் நீங்கள் எப்படி ஈடுபட்டீர்கள் என்பதையும் அனைத்தையும் பற்றி பேசுவோம். எனக்கு அர்த்தம், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நீங்கள் என்னை பற்றி நினைப்பது போல நான் ஒரு தொழில்நுட்பவியலாளர். மேலும் உலகத்தை மேம்படுத்தும் மற்றும் வாழ்க்கையை மேம்படுத்தும் தொழில்நுட்பங்களை உருவாக்க முயற்சிக்கிறேன். ஆம், எனக்கு என் டிஷர்ட் பிடிக்கும். அதில் டெக் சப்போர்ட் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏனெனில் நான் ஜனாதிபதிக்கு தொழில்நுட்ப ஆதரவை வழங்க இங்கே இருக்கிறேன். அது ஒரு முட்டாள்தனமான விஷயமா தோணலாம் இல்லையா? ஆனால் உண்மையில் இது மிகவும் முக்கியமான விஷயம். ஏனெனில் ஜனாதிபதி இந்த நிர்வாக உத்தரவுகளை வெளியிடுவார். அவை மிகவும் புத்திசாலித்தனமானவை மற்றும் நாட்டிற்கு நல்லவை. ஆனால் பின்னர் அவை நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை, தெரியுமா? அதனால உதாரணமாக குடியேறியவர்களின் ஹோட்டல்களுக்கு அனைத்து நிதியையும் எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதி ஒரு நிர்வாக உத்தரவை வெளியிட்டார். நாம் வரி செலுத்துபவர்களின் பணத்தை எடுத்து சட்டவிரோத குடியேறியவர்களுக்கு ஆடம்பர ஹோட்டல்களுக்கு செலுத்துவதை நிறுத்த வேண்டும். அதற்கு எந்த அர்த்தமும் இல்லை. வெளிப்படையாக மக்கள் தங்கள் வரி பணம் செல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை. சட்டவிரோதர்களுக்கான உயர்நிலை ஹோட்டல்களுக்கு நிதியளிக்க. ஆனால் அவர்கள் கடந்த வாரம் வரை கூட அதை செய்து கொண்டிருந்தனர். அதனால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நாங்கள் அங்கே சென்றோம் மற்றும் இதை ஜனாதிபதி நிர்வாக உத்தரவின் மீறல் என்று கூறினோம். இது நிறுத்தப்பட வேண்டும். அதனால் நாங்கள் இங்கே செய்யும் விஷயம் என்னவென்றால், டோஜிய குழுவின் மிகப்பெரிய செயல்பாடுகளில் ஒன்று ஜனாதிபதி நிர்வாக உத்தரவுகள் உண்மையில் செயல்படுத்தப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்துவதாகும். மற்றும் இதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது மிகவும் முக்கியமான விஷயம். ஏனில் ஜனாதிபதி மக்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. எனவே அவர் மக்களின் விருப்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் மற்றும் நிர்வாகம் மக்களின் விருப்பத்திற்கு எதிராக போராடி தடுக்கிறாள். ஜனாதிபதியை மக்களின் விருப்பத்தை செயல்படுத்துவதிலிருந்து தடுக்கிறார்கள் என்றால் நாங்கள் வாழ்வது ஒரு நிர்வாகத்தில், ஜனநாயகத்தில் அல்ல.
நீங்கள் இருவரும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும். அந்த ஊடகங்கள் மற்றும் விமர்சக வகுப்பு நீங்கள் அறிந்திருப்பது போல அவர்கள் உங்களிடம் எதையும் வீசினாலும் அவர்கள் வெற்றி பெறவில்லை என்பதால் அவர்கள் இனி சக்தி இல்லாதவர்கள் என்பதை நீங்கள் நிரூபித்துள்ளீர்கள். அது நீங்கள் அறிந்திருப்பது போல நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட் 3 நெட்வொர்க்குகள், ஒவ்வொரு இரவு நகைச்சுவை நிகழ்ச்சி 2 கேபிள் சேனல்கள், அவர்கள் எதையும் வீசினார்கள். சட்ட போராட்டம், ஆயுதமாக்கல். இப்போது நான் பார்க்கிறேன், அவர்கள் உங்களை இருவரையும் தொடங்க விரும்புகிறார்கள். அவர்கள் ஒரு விவாகரத்து விரும்புகிறார்கள். அவர்கள் உங்களை இருவரும் ஒருவருக்கொருவர் வெறுக்க தொடங்க விரும்புகிறார்கள். ஜனாதிபதி ஏலான் மஸ்க் உதாரணமாக அவர்கள் உங்களை செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் அதை எப்போதும் பார்க்கிறேன். முயற்சித்தார்கள், பிறகு நிறுத்தினார்கள். அது அவர்கள் வைத்திருந்தது அல்ல, வெறுப்பின் பல்வேறு விஷயங்கள். உண்மையில ஏலான் என்னை அழைத்தார். அவர் சொன்னார், நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா அவர்கள் நம்மை பிரிக்க முயற்சிக்கிறார்கள். நான் சொன்னேன், முற்றிலும். நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அவர்கள் சொன்னார்கள், நமக்கு உடனடி செய்தி உள்ளது. டொனால்டு ட்ரம்ப் ஜனாதிபதி பதவியை ஏலான் மஸ்கிற்கு ஒப்படைத்து விட்டார். ஜனாதிபதி மஸ்க் இன்று இரவு 8 மணிக்கு அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். நான் சொல்கிறேன், இது மிகவும் தெளிவாக இருக்கிறது. அதில் மோசமாக இருக்கிறார்கள். நல்லவர்கள் என்று நினைத்தேன், அதில் மோசமாக இருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் அதில் இருந்தால் நான் ஜனாதிபதியாக மாட்டேன். ஏனெனில் வரலாற்றில் யாரும் என்னை விட அதிகமான மோசமான விளம்பரத்தை பெறவில்லை. நான் மிகச்சிறந்த விஷயங்களை செய்ய முடியும். நான் 98% மோசமான விளம்பரத்தை பெறுகிறேன். நான் செய்ய முடியும். உங்களை தவிர உங்கள் சில நல்ல நண்பர்கள். இது ரொம்ப பைத்தியமான விஷயமாக உள்ளது. ஆனால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? ஏலான் மக்கள் புத்திசாலிகள். அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் உண்மையில என்ன நடக்கிறது என்பதை பார்க்கிறார்கள். ஆம், இந்த நேர்காணல் முடிவில் நான் விரும்புவது மக்கள் அறிய வேண்டும். உறவையும் உங்களை பற்றிய மேலும் அறியவும். உறவு என்ன ஜனாதிபதி? நான் அவரை மதிக்கிறேன். நான் எப்போதும் அவரை மதித்தேன். சில விஷயங்களில் அவர் சரியாக இருந்தார் என்பதை நான் ஒருபோதும் அறியவில்லை. மேலும் நான் பொதுவாக இந்த விஷயங்களில் நல்லவனாக இருக்கிறேன். அவர் செய்தார் ஸ்டார்லிங்க். அவர் யாரும் என்னவென்று அறியாத அளவுக்கு முன்னேறிய விஷயங்களை செய்தார். நான் உங்களுக்கு நார்த் கரோலினாவில் சொல்லுவேன், அவர்கள் எந்த தொடர்பும் இல்லை. அவர்கள் அழிக்கப்பட்டு விட்டனர். அந்த மக்கள், நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அவர்கள் நதிகளால் பிரிக்கப்பட்டிருந்தனர். நீரை கண்டதில்லை என்ற நிலம். எல்லாம் திடீரென ஒரு நதி மற்றும் கொடிய வேகமான நீரோட்டம் இருந்தது. மக்கள் எங்கும் இறந்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. நீங்கள் எலான் மஸ்க், அவர்கள் உண்மையில் நான் அவரை அறிவேன் என்று தெரியவில்லை. நான் சொன்னேன், ஆம். அவர் சொன்னார், நீங்கள் ஸ்டார்லிங்க் பெற முடியுமா? அது நான் கேட்டது போல. நான் சொன்னேன், என்ன ஸ்டார்லிங்க்? ஒரு தொடர்பு அமைப்பு. அது நம்ப முடியாதது. என்னிடம் அது உள்ளது. ஆம், நான் அவரை அழைத்தேன். கேளுங்கள், அது அவசியம். அது பல உயிர்களை காப்பாற்றியது. அவர் உடனே பெற்றார். அதற்கு நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அதை உடனே அவருக்கு பெற்றார். அது ஆச்சரியம். மேலும் அவர் அதை வைத்திருந்தார் என்று எனக்கு தெரியாது. நாங்கள் ராக்கெட் கப்பலை பார்த்தோம். நாங்கள் டெஸ்லாவை பார்த்தோம். எனக்கு தாக்கம் ஏற்படுத்தியது. நான் ராக்கெட் கப்பல் திரும்பி வந்து பிடிக்கப்படுவதை பார்த்தபோது, நீங்கள் சிறிய குழந்தையை பிடிப்பது போல நீங்கள் உங்கள் குழந்தையை பிடிக்கிறீர்கள். அது PSHVT ராக்கெட். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொரு முறை பறக்கும்போது $1 பில்லியன் கடலில் வீசினால் உங்களுக்கு ராக்கெட் திட்டம் இருக்க முடியாது. நீங்கள் அதை சேமிக்க வேண்டும். அவரும் அதை சேமித்தார். நான் இதுவரை செய்த முதல் முறை முடிந்தது. இப்போது வேற யாரும் அதை செய்ய முடியாது. நீங்கள் அமெரிக்கா, ரஷ்யா அல்லது சீனாவை பாருங்கள், அவர்கள் அதை செய்ய முடியாது. மேலும் அவர்கள் அதை நீண்ட காலத்திற்கு செய்ய முடியாது. அவருக்கு தொழில்நுட்பம் உள்ளது. அதனால் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். நாட்டின் அடிப்படையில் எனக்கு மிகவும் புத்திசாலியான ஒருவரை என்னுடன் வேலை செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். மிகவும் முக்கியமான அம்சம். எனவே அவர் அதை பற்றி பேசுறதில்லை. அவர் உண்மையில் ஒரு நல்ல வியாபாரி. அவர் பேசும்போது, இது எல்லா ஜனாதிபதிகளுக்கும் உண்மை. நீங்கள் ஒரு உத்தரவை எழுதுகிறீர்கள், அது முடிந்துவிட்டது என்று நினைக்கிறீர்கள், நீங்கள் அதை வெளியிடுகிறீர்கள், அது செய்யப்படுவதில்லை, அது செயல்படுத்தப்படுவதில்லை, அதை செயல்படுத்துவதில்லை. முந்தைய நிர்வாகத்திலிருந்து வந்தவர்கள், அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள். நீங்கள் அவற்றை விரைவாக வெளியேற்ற முயற்சி செய்யுங்கள். ஆனால் அவர் அதை சொன்னவுடனே நான் சொன்னேன், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீங்க எழுதுறது அழகான நிர்வாகி, நீங்களும் கையொப்பமிடும் அது செய்யும் என்று. ஆனால் அது செய்யப்படுவதில்லை. அவர் என்ன செய்கிறார் என்றால், அதை எடுத்து தனது 100 மேதைமார்களுடன், அவருக்கு சில மிகவும் புத்திசாலி இளம் மக்கள் அவருக்காக வேலை செய்கிறார்கள். மோசமாக உடை கட்டி அணிகிறார்கள், வெறும் T-ஷர்ட் அணிகிறார்கள். 150 இருக்கிறது என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். அப்படி என்றால் அவர் உங்கள் தொழில்நுட்ப ஆதரவு. நான் உண்மையில் தொழில்நுட்ப ஆதரவு தான். அவர் அதை செய்து முடிக்கிறார். அவர் ஒரு தலைவன்.
பல தொழில்நுட்ப நபர்கள் பெறுகிறீர்கள். மேலும் தொழில்நுட்பத்தில் நல்லவர்கள். ஆனால் நான் சொன்னேன், நிலவியல் துறையில் கட்டிடத்தின் சிறந்த வரைபடங்களை வரைவதற்கான நபர்கள் இருந்தனர். வரைபடத்தை வரைவார்கள். அது சிறப்பு. நீங்கள் சொல்றது, நீங்கள் எப்போது தொடங்குகிறீர்கள்?